ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல்ல ஒவ்வொருத்தரையும் நீ இந்துவா முஸ்லிமான்னு தெரிஞ்சுக்கிறது பேரை கேட்டிருக்கான், குரான்ல இருந்து வார்த்தைகள் கேட்டிருக்கிறான், அவங்களோட பேண்ட்டை கழட்டி அவங்களோட ஆணுறுப்பை செக் பண்ணியிருக்கான், அவன் முஸ்லீமா இந்துவான்னு இவ்வளோ செஞ்சுட்டு அவன் கொண்டிருக்கான். ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து பொய்யை பரப்புறீங்க, அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளும் யாரையாவது செட் பண்ணப்பட்டவங்களா? அங்கே இருக்க ஒரு குழந்தை சொல்லுது எங்கள் அப்பாவை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்துருக்க முடியும்? அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட நீங்களாம் வந்து ஒரு காரிய கிறுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு காரிய பைத்தியம், உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பைத்தியமாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பைத்தியம் தெளிஞ்சிருமா? அப்போ அந்த காரிய கிறுக்குகளுக்கு அந்த பைத்தியத்தை தெளிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மிலிட்டரிக்கு வந்து நம்மளோட இந்திய ராணுவமே போய் கூட இந்த வேலையை செஞ்சிருக்கும், தீவிரவாதிகள் மிலிட்டரி ட்ரெஸ்ல வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இந்தியன் மிலிட்டரியை கூட அப்படி பண்ணியிருக்கோம், இதை பாஜக அவங்கள வச்சு செஞ்சிருக்கோம், ஏற்கனவே பாஜக இதை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து சுந்தரவல்லி அவர்கள் போடுறாங்க. நாங்க திரும்ப சொல்றோம், ஆதாரம் இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு இந்திய ராணுவத்தை நீங்க இழிவுபடுத்துறீங்க. நீங்க ஒரு கட்சியை பேசுறீங்கிறது வேற தாண்டி ஒரு இந்திய அரசை பேசுறோம், இந்திய ராணுவத்தை பேசுறோங்கிற புரிதல், அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு இல்ல. நீங்க பாஜகங்கிற ஒரு கட்சியை தாக்குதல் பண்றேன்னு நினைச்சிட்டு நீங்க இந்திய அரசை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்திய ராணுவத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இந்திய ராணுவ வீரர்கள் எப்படி வந்து தங்களோட உயிரை வந்து கூட மதிக்காம குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க ராணுவத்துல எல்லையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எப்படி நம்ம மக்களை வந்து நம்ம ராணுவமே சுட்டுக்கொள்ளும்? இது எங்க நடந்தது? இதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? அப்போ ஏன் வந்து இன்னும் திமுக அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கு? தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் நாங்க போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் எஃப்ஐஆர் அவங்க மேல பதியப்படலை, நடவடிக்கை எடுக்கப்படலை. ஏன் எடுக்கல? திமுகல இருக்கிற ஐடில நாங்க எதனாவது ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புந்து கைது பண்றீங்கல்ல, அப்போ வந்து திமுகல இருக்கிற ஒரு முதல்வரையோ இல்லை யாராவது ஒரு அமைச்சரையோ இல்லை இவங்க பண்ற வேலையோ நாங்க சொன்னோம்னா அதை வந்து நீங்க இவ்வளவு கைது பண்ற. நீங்க ஒரு நாட்டை பத்தி ஒரு ராணுவத்தை, இந்திய ராணுவத்தை வந்து நீங்க இது வந்து கேவலமா பேசியிருக்கீங்கல்ல, ஏன் அப்போ வந்து இது பண்ணல? இதே அஸ்ஸாம்ல ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு எம்எல்ஏவோட இங்க இருக்க சுந்தரவல்லி, இந்த மதிவதனி, இந்த அண்டா செந்தில்லாம் உங்களுக்கு வந்து பெருசா போயிட்டாங்களா? அப்ப என்ன இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு? அப்ப திமுக அரசு அப்படிங்கிறது முற்று முழுக்க ஒரு பிரிவினைவாதிகளின் கூடாரமா? அப்ப திமுகவுக்கு சார்பா பேசுறவங்க எல்லாமே பிரிவினைவாதம் தான் பேசுவீங்க. நீங்க எந்த தேசத்துல வேணா பாருங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப எல்லா கட்சிக்காரனும் ஒண்ணு கூடி நிப்பான். இங்க கட்சியெல்லாம் கிடையாது, நம்ம தேசம் முதல்ல. நீங்க தேசம் இருந்தா தானே இங்க கட்சி நடத்துவ, தேசம் இருந்தா தானே நீங்க ஆட்சி பண்ணுவ. எப்படி நீ வந்து இங்க பிரிவிதம் நடத்தி விட்டுருக்க? அந்த அண்டா செந்தில்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கு பாருங்க, அது தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிச்சு. நான் சொம்புலாம் கிடையாது, நான் அண்டா அப்படின்னு மேடையிலேயே சொல்லிக்கிச்சு. அப்ப அந்த அண்டான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வீடியோ போடுற? நீ சொம்புதான் அடிக்க போற, நீ பேசுறதெல்லாம் பொய் தான் பேச போற. அப்புறம் என்னதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுட்டு கேவலமா பொய்ய பேசிட்டு தெரியுற? அங்க ஒரு இது கைதான ஒரு தீவிரவாதி வந்து பாஜக நிர்வாகியா, இதுக்கு இப்படி அப்பட்டமான பொய் சொல்ற? அப்படி பாஜக நிர்வாகின்னு சொன்னதுனால தானே ஒரு எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. அப்ப அது பொய் தானே? அப்ப நீ அதே பொய்ய பேசுறீங்க, திமுக நடவடிக்கை எடுக்கல மேல. ஏன்னா ஆளுங்கட்சி உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இந்த கட்சி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா, நிரூபிக்கப்படுற குற்றத்துல ஈடி மூலமா ஜெயிலுக்குள்ள இருந்து ஜாமீன்ல இருந்து வராங்க பாரு 1.5 வருஷம் கழிச்சு, அவரை வந்து உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு பேசக்கூடிய கட்சி உங்களுக்கு பேக் பண்ணுது. அப்போ நீங்களா என்னென்ன பொய்ய பேசுவீங்க? அதுல வேற அந்த அண்டா செந்தில் சொல்றாப்ல, நீ வந்து பாகிஸ்தான்காரன் இது பண்றதுக்கு பக்கத்து வீட்டு பாயா ஏன்டா முறைக்கிற? நீ அவன்டா பக்கத்து வீட்டு பாயை முறைச்சது? இங்க இருக்க பக்கத்து வீட்டு பாயே இந்தியன், புரியுதா? இங்க இருக்கிற பக்கத்து வீட்டு பாயும் சேர்ந்துதான் அந்த பாகிஸ்தான் இஸ்லாமியனை வந்து எதுக்குறான். நாங்க எதுக்குறது பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிய இஸ்லாமியர்களை, புரியுதா? நீ எங்க இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் எதுக்குற? இங்க இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் வந்து பாகிஸ்தான் முர்தாபாத்னு இங்க இது பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் கொடியை கொளுத்திருக்காங்க, நியூஸ்ல வருது இல்ல? எத்தனை இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்காங்க அங்க நடந்தது தப்பு, நாங்க இந்தியா கூட நிக்கிறோம்னு. பாகிஸ்தான் இந்தியாவை பிரிச்சப்போ நாங்க இந்தியர்கள், நாங்க இந்தியாவில் இருப்போம்னு இருந்தவங்க தானே. இங்க எதற்காக எதையும் முடிச்சு போடுறீங்க? நீங்க இங்க இருக்க இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் தானே. அப்போ நீ எப்படி வந்து இது பண்ணுவ? ஓவைசிங்கிறவர் என்ன பண்றாரு? இஸ்லாமியர்களுக்காக கட்சி நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆமா மதம் என்னன்னு கேட்டுதான் சுட்டுருக்கான், இது தப்பு, நாங்க தேசத்தின் கூட நிக்கிறோம், இது ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடு கிடையாது, ஒரு தேசத்தோட செயல்பாடு. அப்ப நாங்க பாகிஸ்தான் செஞ்சது தப்பு, இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்க முழுசா ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களா சோத்துல ஒப்புப்படுத்திக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? எதற்காக நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஆனால் நீங்கள் சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து இந்தியர்கள் அப்படின்ட்டு, ஆனால் ஒரு கர்நாடகாவில் வந்து ரோட்டில் வந்து இந்த பாகிஸ்தான் ஃப்ளாகை ஒட்டி வைக்கிறாங்க மேம். இருந்தாலுமே இஸ்லாமிய பெண்கள் வந்து அது வந்து ஏன் இதை ஒட்டி வைக்கிறீங்க நீங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்தியாவில் இருக்க இந்தியன்னு உணர்ற இஸ்லாமியர்களோட எங்களுக்கு எந்த இது கிடையாது, அவங்க எங்களோட சகோதரர்கள். நீ இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு விசுவாசம் இல்லாமல் வேற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த நாட்டுக்கு போயிரு. நீ எந்த நாட்டில் இருக்கியோ, எந்த நாடு உனக்கு சோறு போடுதோ, எந்த நாடு உனக்கு தண்ணி கொடுக்குதோ, எந்த நாடு உனக்கு குடிக்க இருக்க வீடு கொடுக்குதோ, அந்த நாட்டுக்கு நீ விசுவாசமா இல்லைன்னா அந்த நாட்டில் குடிமகனா இருக்க உனக்கு தகுதி இல்லை.
அது நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, கிறிஸ்டியனாரு, யாரா இருந்தாலும் சரி, நீ இந்தியனா இல்லைன்னா இந்திய நாட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அதை தான் நான் சொல்றோம். என் பக்கத்து வீட்டில் இருக்க பாய் ஒரு இந்தியனா, அவன் அந்த எல்லையில செஞ்ச தப்புடா அப்படின்னு சொல்லி நின்னானா அவன் என் சகோதரன். அதே நீங்க இதே மாதிரி வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா, யார் யார் பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்குறியோ, ஐயோ பாகிஸ்தான் கொடிய தரையில ஒருன்னு பிக்கிறியோ, தயவு செஞ்சு பாகிஸ்தானுக்கு போயிரு. அங்க போனீங்கன்னா உனக்கு தெரியும் இந்தியாவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் எந்த அளவுக்கு உங்களை நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம், இந்தியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாத்துலேயும் உங்களுக்கும் செஞ்சு நாங்கள் உங்களுக்கு சகோதரர்களாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி நீ இந்துவா இருந்தவன், நீ பாதிக்கப்பட்டவன். இங்க படையெடுப்புகளின் போது அளவற்ற துன்பத்தை சந்திச்சு உன்னோட முன்னோர்கள் வந்து மதம் மாறி இருக்காங்க. அந்த இது எங்களுக்கு இருக்கு. அதனால உங்களை நாங்கள் இன்னும் சகோதரர்களா நினைக்கிறோம். ஆனா நீ உன்னோட வரலாறு என்னன்னு தெரியாம எவன் உன் முன்னோர்களை அடிச்சு டார்ச்சர் பண்ணி உன்னை மதம் மாத்திரானா அவனுக்கு நீ சொம்பு தூக்கிட்டு இருப்பேன்னா தயவு செஞ்சு அந்த கண்ட்ரிக்கு நீ போயிடு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே திமுக போனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஹா இங்கே பாருங்க பாஜகனாவே இஸ்லாமியர்கள் எதிரானவங்க, இந்த 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 பில்டப் கொடுக்குற வேலையெல்லாம் இங்கே தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இங்கே நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை மதவாதிகள், மதவாதத்தை வைத்து அடிப்படைவாதம் என்ற தீவிரவாதிகள் கூட.